வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி நிறைய பேர் வேற ஸ்டேட்டில் கர்நாடகா, தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல் இந்த மாதிரி நிறைய காலேஜில் நர்சிங்கு விதவிதமாக படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு 4 மாதம் படித்தேன், 2 மாதம் படித்தேன், என்ன ஆனால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், காலேஜில் மிரட்டுறாங்க, பேரண்ட்ஸ் ஃபீஸ் பே பண்ணலன்னா உன் காலேஜ் சர்டிஃபிகேட் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. பாண்டிச்சேரியில் இருக்காங்களாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கண்டினியூ பண்ணுறது காசு இல்லாமல் தான். ஒரு அட்வொகேட் நார்மலாக போனீங்கன்னா மினிமம் ஒரு நோட்டீஸுக்கு உங்ககிட்ட கணக்கு தான் பார்ப்பாங்க. அது எல்லா அட்வொகேட்ஸும் இல்லை, சில அட்வொகேட்டுங்க மேக்ஸிமம் ஒரு 190 பேர், 95 பேர் இந்த மாதிரி நோட்டீஸ்ன்னு போனீங்கன்னா மினிமம் ரொம்ப கம்மி. புது பசங்க இல்லை சின்ன சின்ன அட்வொகேட்டுங்க அப்படின்னா மினிமம் ரொம்ப ரொம்ப கம்மியா 3000 கம்மி பண்ண மாட்டாங்க. 500,000 போயிடுச்சு அந்த காலம். சரிங்களா? யாருன்னா இப்ப நான் ரொம்ப கம்மிங்க, 500,000 பண்றேன். அதாவது வருமானம் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி பண்றேன். அவங்களுக்கு இப்படி, எனக்கு இல்லை. எனக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா லட்ச ரூபா கொடுத்தாலும் யாருக்கு பார்த்தாது காசை பார்த்தா. ஏன்னா காசுன்னு பார்த்தா பணம் கூட வாயை திறக்க முடியுமாங்க, பணம் தான். அது மாதிரி நான் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியும் அவ்வளோக்கு கம்மி பண்றாங்க. ஆக்சுவலா அட்வொகேட்டே வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே கையில எழுதி பண்ணுங்க, இல்லை டிராஃப்டிங் பண்ணுங்க. அந்த பொண்ணு நீங்க மெசேஜ் பண்ணிச்சு, என் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க எனக்கு அந்த நோட்டீஸ் ஆக்சுவலி காலேஜில் முந்திக்கிட்டு அவங்க ஒரு அட்வொகேட் டீம் வச்சிருப்பாங்க. அந்த அட்வொகேட் டீம்ல இருந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன இந்த பொண்ணு எழுதி அனுப்பிச்சதுக்கு நார்மல் போஸ்ட்ல. சரிங்களா? இந்த பொண்ணு எழுதி அனுப்பிச்சதுக்கு அவங்க ஆக்சுவலி நோட்டீஸ் அனுப்ப சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் வரல. இன்னைக்குதான் மத்தியானம் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு என்ன ஆக்சுவலி என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கேட்டேன். இல்ல நானே அனுப்ப. அந்த பொண்ணு பயந்துருச்சு. எடுத்த உடனே அவங்க வக்கீல் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி மிரட்டலாம் அப்படிங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க அடிக்கடி உத மாதிரி யார் இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்கு வாய் இல்லையா, உங்களுக்கு பெண் இல்லையா, நான் என்ன சொல்றேன், அப்படி மிரட்டினாங்கன்னா நீங்க காலேஜ் கண்டினியூ பண்றதுன்னா கொடுத்தா அவன ஃபீஸ், நான் இல்லைன்னு சொல்ல. காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா குடும்ப சூழ்நிலையும் வருமானம் பத்தாம ஃபீஸ் கட்ட முடியாம டிஸ்கண்டினியூ பண்றீங்க. அவங்க அப்படி மிரட்டினாங்கன்னா உங்களுக்கு வாய் இல்லையா, மிரட்டுங்கம்மா. எந்த வக்கீல் மிரட்டினாலும் காலேஜோட பேனல் அட்வொகேட்னு ஒரு சில டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் வந்துடும், அதனால மிரட்டி தான் ஆவாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு மிரட்டுற மாதிரி நீங்க உங்களுக்கு பெண் இல்லையா, இல்லை எங்கேயாச்சும் ஒரு டிடிபி போய் எல்லா ஊர்லயும் டிடிபி இருக்காங்க டைப்பிங், எல்லா ஊருக்கு கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல டைப்பிங் உட்காந்துருப்பாங்க ரெடியா, டைப் ரைட்டர் கம்ப்யூட்டர் வச்சுட்டு. அவங்கள்ட்ட போய் நோட்டீஸை கொடுத்தீங்கன்னா கிளீனா படிச்சிருவாங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு 300, 400, 500 சார்ஜ் பண்ணுவாங்க டைப் பண்றதுக்கு. அதாவது நீங்க என்ன விஷயம் தமிழ்ல சொன்னீங்கன்னா கிளீனா டைப் பண்ணி கொடுத்துருவாங்க. லீகல் லாயர் வச்சு லாயரா அனுப்பானா நீங்களே எடுத்துட்டு போனீங்கன்னா பக்கவா டைப் பண்ணி தருவாங்க. எல்லா கோர்ட்டுக்கு ஆப்போசிட், தமிழ்நாட்டுல கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல எல்லா ஊர்லயும் கோர்ட் இருக்கும், கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல கண்டிப்பா உட்காந்துருப்பாங்க. டைப் ரைட் வச்சு இல்லை ஆஃபீஸ் போட்டு கம்ப்யூட்டர் போட்டு டிடிபி டைப்பிங் பண்றவங்க. அவங்கள்ட்ட எடுத்துட்டு போய் இந்த மாதிரி எனக்கு நோட்டீஸ், இந்த சர்டிபிகேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் அனுப்புற மாதிரி நோட்டீஸ் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அனுப்புற மாதிரி நோட்டீஸ் பக்காவை ரெடி பண்ணி தருவாங்க. என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த லாயர் அனுப்பிச்சதுனால பயந்துட்டாங்க அப்படின்னா பயப்படாதீங்கம்மா. அவங்க என்னதான் மாட்டினாலும் அவங்களுக்கா இல்லையா, மிரட்டுங்க. உங்களால எங்க மனசு பிரச்சனை என்னன்னா, உங்களால நொந்து போயிட்டேன், அந்த நொந்து போனதுக்காக மனசு கெட்டு போச்சு, மென்டல் அகோனிக்கா, அதாவது மனசு கஷ்டப்பட்டதுனால 1,00,000 ரூபாய் வேணும். நீங்க பண்ற டார்ச்சருக்கு கண்டிப்பா 1,00,000 ரூபாய் வேணும். பிளஸ் நான் கேஸ் போட்டேன்னா அந்த கேஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுங்க. அவங்க எப்படி மிரட்டுறாங்க, நீங்க எழுதுங்க. அவன் என்ன சொல்றான், ஆக்சுவலி நீங்க அந்த பொண்ணு, நான் எனக்கு பயமா இருக்குண்ணா, இந்த மாதிரி கோர்ட்டு நாங்க போடுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க, நாங்க அவங்க காலேஜ் சைடு போறதுக்கு நாங்க ஃபீஸ் பே பண்ணுவோம், கோர்ட் ஃபீஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கோர்ட்ல வர செலவுக்கு. ஏன் உங்களுக்கு இல்லையா, நீங்க சொல்லுங்கம்மா. என்னன்னா இப்ப கோர்ட்டு போற செலவு, லாயர் ஃபீஸ் பிளஸ் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னா, யாரு ஒரு வக்கீல்கிட்ட போனீங்கன்னா மினிமம் ஒரு சின்ன இன்னைக்கு வந்த வக்கீல் கூட, லாயர் வக்கீல் அட்வொகேட் ஆனா கூட
இன்னைக்கு நார்மலா 2000 3000 இல்ல பண்றது தமிழ்நாட்டுல 3000 கம்மி பண்றதே இல்லை. பண்றாங்க 500 1000க்கு ரொம்ப ரேரு. நான் வந்து எனக்கு கேள்விப்பட்டது வரைக்கும் 1000 2000 அது தெரிஞ்சவங்க அப்படி பண்றவங்க ஆக்சுவலி நிறைய வரும் அவங்களுக்கு. அப்பா 500 போட்டா நீங்க ஒண்ணு போகும்போது அவங்களுக்கு மாசம் ஃபுல்லாவே 1 2 நோட்டீஸ் வரும்போது அவங்க 5000 வாங்கலாம், இல்ல 10,000 கேட்பாங்களா, இல்ல 3000 கேட்பாங்களா அப்படிமா ஸ்டாண்டர்டு பிடிப்பாங்க. என் ஸ்டாண்டர்டுக்கு ஆபீஸ்ல வந்தா பண்றதுக்கு 10,000 கேட்கறதுக்கு நீ போட்டாலும் தான். இப்போ யாராச்சும் ஒரு சின்ன வக்கீல் கையெழுத்து போட்டாலும் அதுதான். கண்டென்ட்ஸ் என்ன, எனக்கு சர்டிபிகேட் கொடு, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இதை யார் டைப் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் ஆபீஸ் பெருசா இருக்குமே தவிர கார் ஒண்ணுதான். எவ்வளவு லட்சம் கோடி கார் வாங்கினாலும் 4 டயர் தான், 5 டயர் போட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா வக்கீலுக்கும் ஒரே தான். அதே மாதிரி காருங்க எல்லாமே கார் ஒண்ணுதான், வக்கீலுங்க எல்லாமே இது ஒண்ணுதான். கண்டென்ட் நான் எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் இவ்வளவு சார்ஜ் பண்ணலாமனா, நீ சார்ஜ் பண்ணா அவ்வளவுதான், இன்னொரு வக்கீல் சார்ஜ் பண்ணா அவ்வளவுதான். நான் வக்கீலுங்க குறை சொல்ல, அவங்க உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ, ஏன்னா வக்கீலுங்க வந்து குடுன்னு சொல்லிட்டு புரியுறது. நீங்களா போயிட்டு கேட்கிற ஃபீஸை கொடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேட்கிற வந்து ஆக்சுவலி இந்த 3000 2000 பண்றவங்க வக்கீலும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், வக்கீலே இல்லாம நீங்க அனுப்புங்க நோட்டீஸ். அவன் பயந்தான்னா ஆக்சுவலி அந்த பொண்ணு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்க டயத்துல டிஸ்கண்டினியூ காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண வீடியோ எக்கச்சக்கவங்க பார்த்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலி அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறது வந்து அந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கண்டினியூ பண்றீங்களா, ஒரு நிமிஷம் டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் லெட்டர் எழுதுங்க, இல்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு டேட் போட்டு உங்க கையெழுத்து போட்டு அது ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. போஸ்ட்ல ஆக்சுவலி 2 எழுதுறீங்களா அட்ரஸ் போட்டு இதான் அட்டாச்மெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியன் லெட்டர் பழைய இந்தியா லெட்டர் மாதிரி இருக்கும். இதுல ஃப்ரம் வந்து காலேஜ் அட்ரஸ், 2 வந்து உங்க அட்ரஸ். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட் போகும்போது ஆக்சுவலி போஸ்ட்மேனை வாங்கி காலேஜ்ல கையெழுத்து போட்டு தருவாங்க. அதனால வந்து ஃப்ரம் வந்து உங்க அட்ரஸ், அவங்க அட்ரஸ் காலேஜ் அட்ரஸ் எழுதுங்க. ஃப்ரம் போட்டு உள்டா எழுதுங்க. உங்க அட்ரஸ் 2 எழுதணும், நீங்க அனுப்புறவங்க 2 எழுதுங்க. ஆக்சுவலி வந்து நீங்க தான் அனுப்புறது. போஸ்ட்ல வந்து ஃப்ரம் வந்து நீங்க எழுதிங்க, 2 வந்து காலேஜ் அட்ரஸ் எழுதிங்க. ஆனால் கார்டுல உள்டா எழுதணும். ஃப்ரம் வந்து காலேஜ் அட்ரஸ், அதாவது அவங்க உங்களுக்கு அனுப்புற மாதிரி. இந்த போஸ்ட் போயிட்டு இவங்க கையெழுத்து போட்டு வாங்குறதா கணக்குது. இதுதான் ஆர்பிஐடி அக்னாலஜ்மெண்ட் கார்டு. இதை கேட்டீங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸும் ஃப்ரீ, சரிங்களா, தருவாங்க. இதை கிளீனா எடுத்து அனுப்புறீங்கன்னா இதுவே போதும். அப்படியே முடியலையா, இந்த மாதிரி மிரட்டினாங்களா, எந்த ஒரு மேட்டருக்கும் பயப்படாதீங்க, எதுவும் பண்ண முடியாது. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஃபீஸ் இருக்கட்டும் சரி, பெண்டிங் ஃபீஸா இருக்கட்டும் சரி, கட்ட தேவையில்லை, சரிங்களா. பெண்டிங் ஃபீஸ் இருந்தாலும் கட்ட தேவையில்லை. அதாவது 1 மாசம் சேர்ந்துட்டேன், அந்த 1 மாசம் மட்டும் ஃபீஸ் கேட்கறாங்க. நான் 6 மாசம் படித்தேன், ஆல்ரெடி கட்டின்னா வாபஸ் ஆக முடியாது. திருப்பி மேற்கொண்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா 1 ரூபா கூட கட்ட தேவையில்ல, உங்க சர்டிபிகேட் வைக்க தேவையில்ல, அவங்க வச்சுக்க முடியாது. மெட்ராஸ் கூட சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க, நீங்க நடத்துறது காலேஜ் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்ல, அதாவது பிரைவேட் ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்க கழுத்தை பிடிச்சி நடிச்சு கழுத்துல வந்து நீ கண்டுவட்டி பண்ணல, சரிங்களா. சர்டிபிகேட் வச்சு எனக்கு குடும்ப சொல்றதுக்கு நான் உங்களுக்கு சைட்டேஷன் போடுறேன். அந்த கேஸோட பேர் டீட்டெயில்ஸும் போடுறேன். சைட்டேஷன் வந்து கேஸோட எந்த கேஸ் பேரு எந்த கோர்ட்னு இருக்கும் அந்த இதுவும் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யாரும் பயப்படாதீங்க. எத்தனையோ பேர் மெசேஜ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு நாள் மட்டும் 20 அந்த கமெண்ட்ஸ் அந்த வீடியோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு எழுதுங்க, இத 15 நாளுக்குள்ள எனக்கு சர்டிபிகேட் வேணும். இல்லை அப்படின்னா நான் சட்ட ரீதியா போறேன், லீகல் கேஸ் போறேன். கேஸுக்கான முழு பொறுப்பு காலேஜுக்கு. நீங்க தரலன்னா அதை விட்டுட்டு ரிப்ளை பண்ண உங்களை பயமுறுத்தினாங்கன்னா எனக்கு அதாவது மென்டலா பண்ணி உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு.